வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஆஃப்லைன் கோச்சிங்கா ஆன்லைன் கோச்சிங்கா எது பெட்டர், ஆன்லைன் கோச்சிங் வர்சஸ் ஆஃப்லைன் கோச்சிங், அதில் உள்ள மெரிட்ஸு டிமெரிட்ஸு எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கொரோனாக்கு பிறகு தான் நம்மளுக்கு இந்த ஆன்லைன் கோச்சிங்குடைய ஒரு அவேர்னஸ்ஸு இதெல்லாமே ஏற்பட்டது. ஆன்லைன் கோச்சிங் பெட்டரா, ஆஃப்லைன் கோச்சிங் பெட்டரா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட போய் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த எக்ஸ்பர்ட் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, அப்போ நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதே எக்ஸ்பர்ட்டிட்ட நம்ம ஆன்லைன் கோச்சிங் போட்டுட்டோம்னா, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஆன்லைன் கோச்சிங்கில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸாகவும் கிடைக்கும். ரெக்கார்டட் வீடியோஸாக கிடைக்கும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் நேரில் ஆஃப்லைன் கோச்சிங் போகணுன்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் போய் ஆகணும், கிளம்பணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், ட்ராவல் பண்ணணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கும்போது ஒருவேளை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஐஐடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, யூஜி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த காலேஜ் போயிட்டு வந்து மீதி உள்ள நேரத்தில் படிக்கலாம். இப்போ கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் பிஜி படிச்சுட்ருக்கீங்க, சிஎஸ்சி நெட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ் ஹவர்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் கோச்சிங் ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தால் கூட வீட்டில் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உட்காந்து படிக்க முடியும். இது ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ். ப்ரொவைடட் நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ட்ராவல் பண்ணுறது, அந்த ட்ராவல் பண்ணுற செலவு மிச்சமாகும். ட்ராவல் பண்ணுறதுனால வரக்கூடிய டைம் சேவ் ஆகும். ட்ராவல் பண்ணுறதுனால வரக்கூடிய டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஆன்லைன் கோச்சிங்கில். இல்ல எனக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல, நேர்ல போய் ஃபிசிக்கலா படிச்சா தான் முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும், அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கலாம். அப்படி படிக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கூட அந்த ஸ்டாஃப்ட்ட வந்து நீங்க கரெக்ட்டா உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ வச்சுக்கணும். இதே இது ஆன்லைன் கோச்சிங்லயும் அவங்க ப்ராப்பரா ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இன்ட்ராக்ஷன் செஷன்ல நீங்க என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு விறுவிறுன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். இதே ஆஃப்லைன் கோச்சிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்லைன் கோச்சிங்கா, ஆன்லைன் கோச்சிங்கா எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்லைன் கோச்சிங் போறீங்க, வீக்கெண்டு கோர்ஸ் போறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த வீக்கெண்ட்ல ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் அவங்க நடத்தி முடிச்சுருவாங்க. அடுத்த வாரம் வீக்கெண்ட்ல திரும்ப அந்த இதுக்கு போவீங்க. இது நடுவுல ஒரு 5 நாள் நீங்க அத ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான், திரும்ப அடுத்த வாரம் வீக்கெண்ட்ல போகும்போது, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல போகும்போது, அது உங்களுக்கு வந்து டச்ல இருக்கிறதோ, அது போன வாரம் நடத்தினதுனால ஏதோ ஒரு பிரயோஜனமோ உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாம நான் போன வாரம் போனேன், நேர்ல போனா தான் எனக்கு நல்லாயிருக்கும். போன வாரம் போனேன், அந்த நோட்ட அப்படியே மூடி வச்சிருந்தேன், திரும்ப அடுத்த வாரமும் போனேன் அப்படிங்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. The same thing happens in online classes also. ஆன்லைன் கிளாஸஸ்லயும் நீங்க குடுக்கக்கூடிய ரெக்கார்ட் நான் கம்ஃபர்டபுளா இருக்கும்போது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரெக்கார்டட் வீடியோஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், அது ரெக்கார்டட் வீடியோ தானே பார்த்துக்கலாம்னு வச்சுட்டே இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஆன்லைன் கோச்சிங்கா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கோச்சிங்கா இருந்தாலும் சரி, நீ இந்த கேண்டிடேட் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா தான் படிக்க முடியும். அதனால இப்போ ஆஃப்லைன் கோச்சிங் நீங்க போனாலும் சரி, ஆன்லைன் கோச்சிங் போனாலும் சரி, யூ பிரிப்பேர் எ ஷெட்யூல் ப்ராப்பர்லி. ஒரு ஷெட்யூலை போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங் போகிறீங்க அப்படின்னா, போன வாரம் என்ன நடத்தியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து, அதில் எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி, அடுத்த வாரம் அதில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாகி போனீங்க அப்படின்னா, அந்த ஆஃப்லைன் கோச்சிங் பிரயோஜனமாக இருக்கும். த சேம் திங் இஸ் ஹியர் ஆல்சோ. ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் அதே தான். கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் இதுவாக இருக்கும். அதனால ஆன்லைன் கோச்சிங் பெட்டரா, ஆஃப்லைன் கோச்சிங் பெட்டரா அப்படிங்கிறத கேண்டிடேட் தான் முடிவெடுக்கணும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி. எந்த கோச்சிங்கில் சேர்ந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலும் சரி, சின்ன கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலும் சரி, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஹார்ட் ஒர்க். ஒவ்வொரு அல்ஜிப்ரால 100 ஃபார்முலா, அனாலிசிஸ்ல 100 ஃபார்முலா, இங்கே 100 ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவும் இருக்கும். பட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா ஹார்ட் ஒர்க்.
அது மட்டும்தான். அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் வேணும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைன் கோச்சிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது. அதனால் ஆஃப்லைன் கோச்சிங் பெட்டரா, ஆன்லைன் கோச்சிங் பெட்டரா அப்படிங்கிறதுக்கு அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். பட் ஆன்லைன் கோச்சிங் வந்து எனக்கு ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் கரெக்டாக அந்த ஷெட்யூலெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஆஃப்லைன் கோச்சிங்கை விட ஆன்லைன் கோச்சிங்கில் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் படிக்கக்கூடிய காலத்தில் கோச்சிங்கே கிடையாது. 10, 25 புக்கை வச்சிருந்து நம்மளாவே உட்காந்து என்ன செய்யணும், படித்து கிளியர் பண்ணணும். நெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படிதான். அதை பற்றி ஒரு ஐடியா கூட இருக்காது. எக்ஸாம் அட்டெண்ட் கூட தெரியாது. அந்த மாதிரி இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் கையடக்க ஃபோனில் சகலமும் கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய நேரம் ஆன்லைனில் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் ஆன்லைன் கோச்சிங்கில் படித்தாலும் எல்லாமே ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுருக்கணும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, நம்ம எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னதுக்கு பிறகு திரும்ப திரும்ப வீடியோஸ் எடுத்து பார்க்கக்கூடாது. கையில் இருக்க ஹார்ட் காப்பியை வச்சு படிக்கணும். ஹார்ட் காப்பியை வச்சு படிக்கிறது தான் கம்ப்ளீட் சக்ஸஸை தரும். அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஹார்ட் காப்பி கையில் இருக்கணும், நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும், கான்செப்ட்ஸ் எல்லாம் உட்காந்து வீடியோ பார்த்துருந்தா கூட வீடியோவில் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும். கையில் இருக்கிற நோட்டு புக்கை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்படி படித்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட வந்து சிஎஸ்சிஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், கேட்டு இப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னா அது விஷயமா நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். சேனல் உள்ளே போய் பாருங்கள். அப்புறம் டிஆர்பியில் எல்லா விதமான டிஆர்பியும், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் மேத்ஸ் ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்ஸ், எஸ்ஐ, ஏஎஸ்ஐ, ஏடி, இந்த எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய டாபிக்ஸ் டீச் பண்ணி எலாபரேட்டாக டீச் பண்ணி நான் வந்து அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். இதில் ரொம்ப கடைசி முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் என்ஜினியரிங் மேத்ஸ் காலேஜில் என்ஜினியரிங் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் படித்தாலும் சரி, உங்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் படித்தாலும் சரி, என்ஜினியரிங் மேத்ஸ் ஆன்லைன் கோச்சிங் அவைலபிள் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். எல்லா பிரான்ச்சஸ்க்கும் மேத்ஸுக்கு வந்து என்ஜினியரிங் கோச்சிங் கிளாஸஸ் டியூஷன் என்ஜினியரிங் மேத்ஸுக்கான டியூஷன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். டிஆர்பி, பிஜி டிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எம்சிக்யூஸ் கிளாஸஸ் மட்டும் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட்